Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவும் வந்து giveaway இருக்குப்பா. நிறைய பேர் வந்து ரெசிபீஸ் ட்ரை பண்ணி போட்டோஸ் அனுப்பிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 போட்டோஸ் வந்துச்சு. நம்ம சொன்ன அந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து நிறைய ரெசிபீஸ் ட்ரை பண்ணி போட்டோஸ் அனுப்பிட்டே இருக்குங்க. அதுல யார் மேக்ஸिमम நிறைய அனுப்பியிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து புதினா எள்ளு துவையல் ஒரு டிஃபரண்ட் மெத்தட்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இந்த புதினா எள்ளு துவையலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். நான் வந்து 3 கைப்பிடி புதினா வந்து இலையெல்லாம் நல்லா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு வந்து புளி, தேவையான அளவு உப்பு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன். வெள்ளை உளுத்தம் பருப்பு முழு உளுந்து வந்து அது 2 டேபிள் ஸ்பூன். கடலை பருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன். அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 5 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பேன்ல 1 டிராப் ஆயில் ஊத்திக்கோங்க. இப்போ இந்த தட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடலாம். மிளகாய், கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள், சீரகம், தனியா, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் பாதி வறுபட்ட உடனே அதுக்கப்புறம் லாஸ்ட்ல எள்ளை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டதும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இதெல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பேன்ல திரும்பி 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த புதினாவும் புளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்க தயிர் சாதத்துக்கு ஊறுகாய் போல கூட தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் சூடு ஆறுனதும் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு மேலே கடுகு மட்டும் தாளித்து கொட்டிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம்.